யோபு தன்னுடைய பிள்ளைகளுக்காக எப்படி கெஞ்சி இருக்காரு பாருங்க. அந்த பிள்ளைகளுடைய பரிசுத்தத்தை குறித்து அவ்வளவு டீட்டெயில்டாக அவர் ஜெபம் பண்ணியிருக்கிறார் ஆண்டவர்கிட்ட. யோபுவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை எடுத்து வாசித்து பாருங்கள். முடிகிற போது யோபு, ஒருவேளை என் குமாரர் பாவம் செய்து தேவன் தன் இருதயத்தில் தூசித்திருப்பார்கள் என்று சொல்லி அவர்களை அழைத்தனுப்பி அவர்களை பரிசுத்தப்படுத்தி அதிகாலமே எழுந்து அவர்களுடைய எண்ணிக்கைக்கு தகுந்ததாக சர்வாங்க தகன பலிகளை செலுத்தி தன் பிள்ளைகளுடைய பரிசுத்தத்திற்காக தேவ சமூகத்தில் நிற்பான். ஒரு குடும்ப பரிசுத்தம், தன்னுடைய பிள்ளைகளுடைய பரிசுத்தம், உங்களுடைய மனைவியினுடைய பரிசுத்தம், கணவனுடைய பரிசுத்தம், உங்கள் அப்பா அம்மாவினுடைய பரிசுத்தம், உங்களுடைய மூதாதைகளுடைய பரிசுத்தம் ரொம்ப முக்கியம். தேவன் எப்பவுமே பரிசுத்தத்தில் நான் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராயிருங்கள். எல்லா புஸ்தகங்களுக்கும் புஸ்தகம்னு பேர், எல்லா புக்குகளுக்கும் புஸ்தகம்னு பேர். ஆனால் இதுக்கு மட்டும்தான் பரிசுத்த வேதாகம்னு பேர். இதுக்கு மட்டும்தான் பரிசுத்த வேதாகம்னு பேர். ஏன்னா இதில் என்ன இருக்குதுன்னா அந்த பரிசுத்தம் நமக்கு டீச் பண்ணுகிறது. இதை எப்படி படித்து எப்படி நம்ம பரிசுத்தம் ஆகிறதுங்கிற விஷயத்த வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. யோபு தினந்தோறும் செய்கிறார். தன்னுடைய பிள்ளைகளுக்காக பரிசுத்தத்திற்காக ஜெபிக்கிறார். உங்களுடைய பிள்ளைகளுக்காக ஜெபம் செய்யுங்கள். உங்கள் பிள்ளைகள் உங்களுக்கு தெரியாமல் அசுத்தத்தில் இருப்பார்கள். உங்களுடைய தகப்பன் தாய்மார்கள் உங்களுக்கு தெரியாமல் அசுத்தத்தில் இருப்பார்கள். அறிந்திருக்கிற நீங்கள் தான் அவர்களுடைய பரிசுத்தத்திற்காக தினந்தோறும் நின்று தேவ சமூகத்தில் அவர்களுக்காக ஜெபிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். குடும்பத்திற்குள்ளே அந்த பரிசுத்தம் நமக்கு ரொம்ப அவசியமாக இருக்கிறது. ஆகவே இஸ்ரேல் ஜனங்கள் அந்த இடத்துல ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்காக யோசுவாவை கொண்டு கர்த்தர் பேசுகிறார். நாளைக்கு தான் நான் கிரியை செய்ய போகிறேன், நாளைக்கு ஒரு காரியம் உங்களுடைய நடுவில் நடத்த போகிறேன், அதற்கு முன்பதாக நீ இன்றைக்கு ஃபர்ஸ்ட் கீழ்ப்படி. உங்களுடைய கீழ்ப்படிதல் ரொம்ப முக்கியம். இன்னைக்கு சபை மக்களுக்குள்ள கீழ்ப்படிதல் இல்லை. தேவ சமூகத்திற்கு முன்பதாக உற்சாகமாய் வர வேணுங்கிற சந்தோஷம் இல்லை. உலக கவலைகள் நெருக்கி கிடக்குது, சரீர ஒடுக்கங்கள் நெருக்கி கிடக்குது, பற்றாக்குறைகள் நெருக்கி கிடக்குது, இல்லாமைகள் நெருக்கி கிடக்குது, மனசு விரும்பினது நடக்காததுனால நெருக்கங்கள் போட்டு அமிழ்த்தி கிடக்குது. ஆகவே ஆலயத்துக்கு போகிறத பற்றி ஒரு பெரிய தடையாய் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். கர்த்தரை ஆராதிப்பதிலே ஆண்டினுடைய துவக்கத்திலே நிர்விசாரம் செய்கிற திருச்சபையே நீ கவனமாக இருந்து கொள். காலம் நீங்கள் நினைப்பதைப் போல அல்ல. தேவ சமூகத்தில் ஆராதிப்பதிலே இதில் எந்த விதத்திலும் ஆண்டவர் காம்ப்ரமைஸ் தன்னை பண்ணிக்கொள்ள மாட்டார். ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் எவ்வளவு பெரிய வரமுடையவர்களாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய தீர்க்கதரிசியாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய ஊழியக்காரனாக இருந்தாலும், எவ்வளவு தான தர்மங்கள் நீங்கள் செய்திருந்தாலும், எவ்வளவு பெரிய நன்மைக்குரிய காரியங்கள் இந்த பூமியில் நீங்கள் செய்திருந்தாலும், தேவனுடைய சித்தப்படி வாழாத எந்த மனிதனையும் குறித்து கர்த்தர் சொல்லுகிறார், உன்னை நான் அறியேன் என்று. தேவன் அறிகிற அறிவிலே வளர்வதை தேவன் விரும்புகிறார். என் அன்புக்குரிய பெத்தேல் திருச்சபை சொந்தங்களே, உங்களை தேவன் கோதுமை மணிகளை பிரிக்கிறதைப் போல பிரிக்கிற வருடமாக அதை நான் பார்க்கிறேன். உங்களுடைய விசுவாசத்தில், உங்களுடைய உற்சாகத்தில், உங்களுடைய ஆராதனையில், உங்களுடைய நம்பிக்கையில், உங்களுடைய கீழ்ப்படிதலில், உங்களுடைய கொடுத்தலில், ஊழிய பங்களிப்பில், இப்படி அடுக்கிக் கொண்டே போகலாம். எல்லாத்திலையும் நீங்கள் கர்த்தருக்கு முன்பதாக நிற்க திராணி உள்ளவர்களாகும்படிக்கு உங்களை உருவேற்படுத்துகிற வருடமாய் இது மாற வேண்டும் என்பதே தேவன் விரும்புகிற விருப்பமாய் இருக்கிறது. உங்களை நீங்கள் முதல்ல பரிசுத்தப்படுத்திக் கொள்ளணும். ஈசாக்கு கட்ட மேலே படுகிறதுக்கு முன்ன ஈசாக்கை ஆபிரகாம் பரிசுத்தப்படுத்துகிறார். அவன் மேலே ஜலத்தை தெளித்து கத்தி வைக்கிறதுக்கு முன்னே அவனை பரிசுத்தப்படுத்தி தான் படுக்க வைக்கிறார். அங்கே கர்த்தருக்கு பலி கொடுக்கிற எந்த பலியும் பரிசுத்தமானதாக இருக்க வேண்டும். காணிக்கைகளை காட்டிலும் நம்மை தகன பலியாக, நம்மையே பான பலியாக, நம்மையே அவருக்கு தேவைப்படுகிற பலியாய் ஒப்பு கொடுக்கிற அந்த பலியைத்தான் இன்றைக்கு ஆண்டவர் விரும்புகிறார். பரிசுத்தத்தில் உங்களை நீங்கள் முழுமையாக கொடுத்து பாருங்க. வாரந்தோறும் இதை ஆராதிப்பதில் தேவனுக்கு காட்ட வேண்டிய அந்த இம்பார்ட்டன்ஸ்
உலக காரியங்களை விட தேவனுக்கு காட்ட வேண்டும் என்பதை யோபு தன்னுடைய வாழ்க்கையில் கரெக்டாக வச்சுருந்தார். அவருடைய பிள்ளைகள் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போய் அந்த சர்வாங்க தகன பலிகள்லாம் கொடுத்துக்கிட்டே வருவார். இன்றைக்கு நமக்கு ஒரே பலி இயேசு கிறிஸ்து கொடுக்கப்பட்டாச்சு. அதை விசுவாசித்து நன்றி செலுத்துகிற விதமாக ஆலயம் கூடி வந்து தேவ வசனங்களை கேட்டு அந்த பிரகாரங்களில் அமர்ந்து செல்லுகிறதை இந்த புதிய வருடத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் லட்சியமாய் கொள்ளுங்கள். அந்த லட்சியம் உங்களை ஆசீர்வாதத்தின் வழியிலே கொண்டு செல்லும். அல்லேலூயா.